Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment just 69 lakhs near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த பட்ஜெட்ல நம்ம போரூர்ல சான்ஸே இல்ல. என் கையில் சட்டம்னு ஒன்று என் கைக்கு வந்து அதாவது வந்து எனக்கு ஒரு பதவி கிடச்சிச்சு, எனக்கு ஒரு இது கிடச்சின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டராகவே ஆகிட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்து கையெழுத்து போடுற ஒரே ஒரு கையெழுத்து யாரெல்லாம் பெண்களையும் திருநங்கைகளையும் குழந்தைகளையும் வந்து வஞ்சிக்க அதாவது வந்து இது பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு இது தண்டனைகளை அதிகப்படுத்துவேன். ஆண்கள் மட்டும் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிற பெண்கள் தான் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணுறாங்க, ஆண்களை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நாட்டில் வந்து ஒருத்தவங்க தப்பு செய்யணும், அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அது தண்டனை கொடுக்காதனால தான் அவங்க மறுபடியும் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு வராங்க இல்லையா? கரெக்டான தண்டனை கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சின்ன சின்ன இளம் திருநங்கைகளுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லா படிங்க, வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குது, நிறைய படிங்க, படிச்சுக்கு முன்னேறிவாங்க. ஏன்னா படிப்பு மட்டும்தான் என்றைக்குமே உங்கள் கூட கடைசி வரைக்கும் வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சொசைட்டி சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, இப்போ திருநங்கை அப்படின்னு வந்து ஒரு காதல் வழியில் விழுறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் ஏமாத்தாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்கிறேன் வந்து எங்களுக்கு வந்து பணத்து மேலேயோ ஒரு நகை மேலேயோ எங்களுக்கு ஆசை கிடையாது. ஏன்னா நாங்கள் பெற்றவங்களை விட்டு வெளியே வந்து தவிக்கும் போது அன்பு காட்ட யாருமே கிடையாது. ஸோ அப்போ வந்து பசங்க வந்து எங்கிட்ட அன்பு காட்டும் போது பொய்யா இருக்க வேண்டாம். ஒரு திருநங்கை வந்து ஒரு நள்ளிரவில் வந்து ஒரு உயிரை பணிய வச்சு நிக்கிறாங்க. அவங்க நிக்கிறங்காட்டி தான் இன்னைக்கு பெண்கள் தைரியமா வெளியே நடமாட முடியுது. இல்லைன்னா பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு சில பசங்க, எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, ஒரு சில பசங்கள் சின்ன குழந்தைங்க கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, பெரியவங்க வயசான பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சட்டங்கள் கடுமையாக்குறது அப்புறப்பட்ட விஷயம். பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நிறைய திருநங்கைகள் இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்துக்குள்ள முக்கியமான ஒரு விஷயம் வீடு. இந்த வீடு கொஞ்சம் கொடுக்காம இருக்கீங்களா, தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் உங்ககிட்ட கையெடுத்து நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி நம்மளிடையே வந்து ஒரு 2 கெஸ்ட்டு வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க. ஒருத்தவங்களுடைய பேர் வந்து ரேணுகா, இன்னொருத்தவங்க மதுமிதாசன். 2 பேருமே மாடலிங்லேயும் இருக்கிறாங்க, நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு பாட்டு பாடுறாங்க. நிறைய விஷயங்களை பற்றி இப்போ அவங்கள்ட்ட நம்ம பேச போகிறோம். ஒரு ஜாலியான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக இது போக போகுது. மதுமிதாட்டந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டான்ஸர், மாடலிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க, நிறையா அவார்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஒரு அவார்டு 2 அவார்டு இல்லை, சவுத் இந்தியா லெவலில் வந்துட்டு அவார்டெலாம் வாங்கியாச்சு, கூத்தாண்டவர் அவார்டெல்லாம் வாங்கிட்டீங்க, எல்லாமே ஓகே. இப்போ அடுத்த அச்சீவ்மெண்ட்டு என்னென்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? நான் ஆல்ரெடி வந்து மிஸ் தமிழ்நாடு, மிஸ் சென்னை, மிஸ் சவுத் இந்தியா அண்ட் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மிஸ்ஸஸ் கூத்தாண்டவர் டைட்டில் வின் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நான் மிஸ் இந்தியா காம்படிஷனில் கலந்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரூம்மேட். இவங்க எப்படிங்க உங்களோட ரூம்மேட்டுன்னு சொல்கிறீங்க, எப்படி இருப்பாங்க அவங்க? ஏன் இதே மாதிரி தான் எப்பவுமே நல்ல ஜாலி டைப்பு. எப்பயுமே எல்லாருமே ரூமில் யார் இருந்தாலும் சரி சிரிக்க வச்சுட்டே இருப்பான். மாடலிங்கில் வந்துட்டு இவங்களாம் வந்துட்டு போகிறாங்க, மாடலிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறலாம் சொல்கிறீங்களா? இவங்கள பார்த்து உங்களுக்கு வந்து மாடலிங்கில் ஏதாச்சும் வந்து அச்சீவ் பண்ணணுங்கிற ஐடியா வந்துச்சுல்ல? ஏற்கனவே நீங்களும் மாடல் தான்? ஆல்ரெடி நானும் மாடல் தாங்க, நானும் பண்ணிகிட்ருக்கேன். 2019 மிஸ் தமிழ்நாடு வின் பண்ணியிருக்கேன். நானும் முதல்ல நிறைய ஸ்டேஜஸ் நிறைய இது பார்த்துருக்கேன், பட் இப்போ இல்லை, ஏன்னா இப்போ நான் பியூட்டிஷியன் பண்ணிகிட்ருக்கேன்றனால ஸோ எனக்கு நான் அதில் என்னோட இதை கொண்டு போயிட்டுருக்கேன். மதுமிதாட்டா உங்களுக்கு பிடிச்ச 5 விஷயம், பிடிக்காத 5 விஷயம்? பிடிச்ச 5 விஷயம்னா எப்பயுமே நல்லா ஜாலியாக இருப்பா. யாராவது வந்து ஒருத்தங்க கஷ்டத்தில் அதாவது ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள திரும்ப அந்த ஃபீலிங்லேயே தள்ளாமல் ஏன்டி ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் அவங்கள சிரிக்க வச்சு அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியேட்டு வந்துடும். அந்த விஷயம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். நல்லா சமைப்பா. அப்புறம் வந்து கொஞ்சம் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்கும். காரணம் எல்லாருக்கூடையும் நல்லா கேஷுவலாக ஜாலியாக நல்லா பேசுவேன், மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்க மாட்டான். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதது? பிடிக்காத விஷயம்னா பிடிக்காத விஷயம் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. ஏதாச்சும் 1-2 கூட இல்லையா? பிடிக்காத அவகிட்ட பிடிக்காத விஷயம்னா சம்டைம்ல எல்லாரையும் ஒரே மாதிரி டக்குன்னு நம்பிடுறான். அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது அவகிட்ட. அந்த மாதிரி அவங்க நம்பி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில போயிட்டாங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க? அந்த மாதிரிலாம் திரும்ப பண்ணாத, அவ்வளோதான். கேட்டுக்கிடுவாங்களா? போக மாட்டா. பிரச்சனை வந்து பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுப்பா. அதனால வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. பண்ணால் அட்வைஸ் கொடுப்போம் கூட. எதுக்கு ஒரு நான் அதாவது ஒரு நண்பனாக இருந்து என்ன சொல்லணுமோ அதை
எடுத்துக்காட்டு அவங்க நீங்க கொஞ்சம் சீரியஸா இருக்கிறீங்க, அவங்க அப்படியே ஜாலியாவே வந்துன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே மாடர்ன் ட்ரெஸ் காம்பினேஷன்ல இருக்கிறாங்க. நீங்க வந்துன்னா அப்படியே வந்துட்டு சாரியா ஹோம்லியா ஐயோ நான் அதுக்கு சீரியஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்லி வச்சு வந்தீங்களா? ஷோக்கு வரோம் அப்படிங்கறதுனால வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி அப்படி வச்சிருக்காங்க. கிடையாது. நான் வந்து சின்ன பொண்ணு, அவங்க வந்து ஆன்ட்டி. இல்ல ஷோக்காகலாம் கிடையாது, நாங்க எப்பயுமே அப்படிதான் ஜாலியா தான் இருப்போம். உங்க ஏஜ்னா அவங்க ஏஜ் அதனால சொல்ல இப்ப மாட்டேன். சொல்லு. இப்ப இல்ல அவங்க சொன்னாங்கன்னா அதனாலதான் கேட்டுட்டாங்க. ஆனா இல்ல கம்மியா, எனக்கு ஒரு 26 தான். உங்களுக்கு அதே சேம் ஏஜ் தான் எனக்கு. வேற எப்படி நீங்க அவங்கள அப்படி சொல்லலாம்? எனக்கு 20, அதாவது எனக்கு 27ங்க. ஆன்ட்டி மாதிரி சாரில குண்டா இருக்கா, நான் ஸ்லிம்மா இருக்கு மாடர்னா. ஆமாங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுல தூங்குறோம், மனசுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஜாலியா சுத்த வேண்டியதான், என்ன இருக்க வாழ்க்கையில. அதனால கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு போட்டுட்டு அவ்வளவுதான். ரேணுகா பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாசிட்டிவான ஒரு 2 விஷயம், நெகட்டிவான 2 விஷயம். எனக்கு ரேணுகா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பாத்தீங்கன்னா, அவ ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபடுவா. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுடைய அந்த சாமி அலங்காரம் பண்றதெல்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணுவா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட பிடிச்ச விஷயம். ரெண்டாவது நல்லா சமைப்பா. யார் அவ வீட்டுக்கு யார் வந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு அன்னபூரணின்னு சொல்லலாம். சாப்பாடு எப்பயுமே இல்லைன்னு சொல்ல மாட்டா. எல்லா இடத்துக்கும் நல்ல சாப்பாடு டக்கு டக்குன்னு சீக்கிரமா செஞ்சுடுவா. சாப்பாடுலாம் ரொம்ப வேற லெவலில் சூப்பரா செய்வா. எத்தனை பேர் இருந்தா கூட 100 பேர்னா கூட செஞ்சு போட்டுருவா. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு அவகிட்ட நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க சாப்பிட வச்சு வயிறு நிறைவா அனுப்பணும்ல. நாளில் மோஸ்ட் ஆஃப் டிரான்ஜெண்டர்ஸ் நினைக்கிறது அது. யார் வீட்டு எப்பேற்பட்ட டிரான்ஜெண்டர் இருந்தாலும் யார் வீட்டுக்கு இருந்தாலும் சாப்பிட வச்சு தான் சாப்பிடுவோம். வைக்க மாட்டோம். எனக்கு எங்க வீட்டில் வந்து எங்க அம்மா எங்க அண்ணா அவங்க சொல்லி கொடுத்தது, உன்னை தேடி யார் வந்தாலும் சரி, உன்னால என்ன முடியுதோ அதை பண்ணு, எது பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வயசு சாப்பாடு வச்சு அவங்க மனசுல வந்து இங்க போகணும் நம்ம இதாயிட்டோன்ற நினைக்காம அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பிடிக்காத விஷயம்னா எனக்கு அவகிட்ட எனக்கு அப்படி எதுவும் இது கிடையாது. பிடிக்காத விஷயம் எனக்கு அவள் இது வரைக்கும் அது எதுவும் தெரிய கிடையாது எனக்கு. அது சரி, இப்போ நீங்கள் 2 பேருமே வந்துட்டு ஜாலியாக ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். சொசைட்டிக்கு உங்களுடைய ட்ரான்ஸ் கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்துட்டு தேவையான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சொசைட்டிக்கு பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஒரு அதிகாரத்துக்கு வாரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டெலாம் இருக்கிறீங்க, ஒரு அதிகாரத்துக்கு வாரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்குள்ளேயே கேள்வி பதிலாக நீங்களே பேசிக்கணும். ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு நான் டைம் தரேன். 5 மினிட்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்ன வந்துட்டு சொல்ல விரும்புகிறீங்க, என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணி இந்த சொசைட்டிக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பேசணும். நான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என் கையில் வந்து இந்த என் கையில் சட்டம்னு ஒன்று என் கைக்கு வந்து, அதாவது வந்து எனக்கு ஒரு பதவி கிடச்சிச்சு, எனக்கு ஒரு இது கிடச்சின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டராகவே ஆகிட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்து கையெழுத்து போடுறக்கூடிய ஒரே ஒரு கையெழுத்து, யாரெல்லாம் பெண்களையும் திருநங்கைகளையும் குழந்தைகளையும் வந்து அதாவது வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது தண்டனைகளை அதிகப்படுத்துவேன். அது ஃபஸ்ட் இது. அதுக்கடுத்தது திருநங்கைகளுக்கான கல்வி, அந்த இடத்த நான் கொடுப்பேன். கல்வியை வந்து இதுக்கு இடஒதுக்கீடு வந்து கொஞ்சம் பெண்கள் மட்டும் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். சரி, ஆண்கள் மட்டும் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். பெண்கள் தான் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணுறாங்க, ஆண்களை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது இல்லையா? பெண்கள் தப்பு பண்றாங்க, ஆண்கள் தப்பு பண்றாங்க, பட் நம்ம பெண்கள் மேலயும் ஆண்கள் மேல திணிக்க கூடாது இல்லையா? இல்ல, ஆண்கள் மேல வந்து நான் திணிக்க கிடையாது. இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப மென்மையா போகக்கூடிய, அதாவது வந்து ரொம்ப சென்சிட்டிவா போகக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பாலியல் பலாத்காரமும் கொலைகளும் அதுக்கப்புறம் திருநங்கைகளுடைய கொலைகளும் வந்து இன்னைக்கு ரொம்ப விஷயமா வந்து பேசப்பட்டு இருக்குது. ஸோ அந்த விஷயத்த பத்தி நம்ம பேசுறது தப்பு கிடையாது. கரெக்ட் தான், நான் தப்பு சொல்லல. அதே மாதிரி ஆண்களுக்காகவும் என்னன்னா இந்த ஆணவ படுகொலை இதுல எல்லாம் வந்து சட்டங்களை வந்து கடமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த இடத்துல தப்பு இருக்கோ அந்த இடத்துல தப்பை வந்து செய்யாம இருக்கிறதுக்கு எது கொடுத்தா எது கரெக்டா இருக்குமோ அதை கொடுப்பேன். நம்ம நாட்டில் வந்து ஒருத்தவங்க தப்பு செய்யணும், அதுக்கான சரியான தண்டனை கொடுக்கணும். அது தண்டனை கொடுக்காதனால தான் அவங்க மறுபடியும் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு வராங்க இல்லையா? கரெக்டான தண்டனை கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடியது வந்து, அதாவது நம்ம சொசைட்டியில் இருக்கவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, திருநங்கைகளுக்கிடையே நிறைய வந்து சின்ன சின்ன இளம் திருநங்கைகளுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லா படிங்க, வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு, நிறைய படிங்க, படிச்சுக்கு முன்னேறிவாங்க. ஏன்னா படிப்பு மட்டும்தான் என்றைக்குமே உங்கள் கூட கடைசி வரைக்கும் வரும். ஸோ நல்லா படிங்க, படித்து இல்லை ஒரு நல்ல எல்லாரையும் மாதிரியும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருங்க, அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய மூத்த திருநங்கைகளுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களை நம்பி வரக்கூடிய இளம் திருநங்கைகளை முடிஞ்ச வரைக்கும் அவங்கள படிக்க வைங்க.
அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோன்றதும் அவங்களையும் கஷ்டப்படணும்னு நினைக்காதீங்க. அவங்கள படிக்க வைங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக நில்லுங்க நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்துல வந்து திருநங்கைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்ததும் வந்து பெக்கிங் அண்ட் ப்ராஸ்டியூட்ல தள்ளிடுறாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. ஒரு சில திருநங்கைகளை அப்படி பண்ண கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து படிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்து லாஸ்ட் இயர் கூட பார்த்துருப்போம். ஒரு பொண்ணு வந்து ஒரு திருநங்கை வந்து +2ல நல்ல மார்க் வாங்கி இது அதுக்கான காரணங்கள் திருநங்கை சமுதாயம் தான். பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ வந்து திருநங்கைகள் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அதாவது நான் சொல்கிறது வந்து திருநங்கைகள் சமுதாயத்துக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடிய கருத்து. நான் வந்து இந்த கருத்துக்களை வந்து சொல்கிறேன். அதுதான் சொசைட்டிக்குள்ள நான் மெயினாக நான் கேட்கக்கூடிய சொல்லணும் ஒரே ஒரு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சொசைட்டி சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, இப்போ திருநங்கை அப்படின்னு வந்து ஒரு காதல் வழியில விழுறாங்கன்னா அவங்கள வந்து நீங்க ஏமாத்தாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்றேன் வந்து வந்து எங்களுக்கு வந்து பணத்து மேலேயோ ஒரு நகை மேலேயோ எங்களுக்கு ஆசை கிடையாது. ஏன்னா நாங்கள் பெற்றவங்களை விட்டு வெளியே வந்து தவிக்கும் போது அன்பு காட்ட யாருமே கிடையாது. ஸோ அப்போ வந்து பசங்க வந்து எங்ககிட்ட அன்பு காட்டும் போது பொய்யா இருக்க வேண்டாம். சரி, பொய்யான அன்பை திணிச்சு எங்களை ஏமாற்ற வேண்டாம். எங்களையே சரி எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக கூட பேசிட்டு போயிருங்க. லைஃப் லாங் அந்த ஃப்ரெண்ட்லியாங்கிற ஒரு பாண்டிங் நீடிச்சுட்டு போகும். ஒரு லவ்ங்கிற ஒரு பொய்யான லவ் அப்படின்னா அதுக்கு என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? அது ஒரு புனிதமான வார்த்தையை கேவலப்படுத்திட்டு போயிடுறீங்க. ஒரு மணிக்காக ஒரு செக்ஸுக்காக வந்து அப்படி சுற்றி வளைச்சு ஒரு கேரக்டர் கொண்டு உள்ள விட்டுட்டு போயிட்டு ஏமாத்திட்டு போயிடறாங்க. அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியில் வழி தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது கரெக்டான தண்டனைகள் கரெக்டாக கொடுத்தா கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து திருநங்கைகளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அது வந்து இதில் வந்து நம்ம 100% எல்லாமே வந்து ஏமாத்திட்டு தான் போகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பசங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, பசங்களுக்கு ஒரு திருநங்கையை உங்களால் உங்கள் ஃபேமிலியில் எதிர்த்து அந்த பொண்ணை லைஃப் லாங் உங்கள் கூட கூட்டிகிட்டு போக முடியும்னா அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க. இல்லைன்னா வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்லி விலக பாருங்க. ஏமாத்துற பசங்க இருக்கானுங்க. அந்த ஏமாத்துற பசங்களுக்கு வேண்டாம், அதை பண்ணாதீங்க. நாளை பின்ன உங்கள் வீட்டில் இருக்க ஒரு அக்கா தங்கச்சிங்களோ இல்லை யாரோ ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்திட்டேன்னு சொன்னால் அப்போது உங்களோட மனவலிகள் என்னவா இருக்கும் அதை கொஞ்சம் மனசில் வந்து நினச்சி பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ திருநங்கை சமுதாயத்தில் வந்து மக்களுக்கு வந்து அவங்க திருநங்கை அப்படின்னாவே பெக்கிங் அண்ட் ப்ராஸ்டியூட் தான் நினைக்கிறாங்க. ஏன் ஒரு ஆண் பெக்கிங் பண்ண கிடையாதா? ஒரு பெண் பெக்கிங் பண்ண கிடையாது, ப்ராஸ்டியூட் பண்ண கிடையாதா? ஏன் அவங்கள வந்து வெளிப்படுத்தாத ஒரு மக்கள் வந்து ஒரு திருநங்கை ஒரு பெக்கிங் பண்ணுறாங்க, ப்ராஸ்டியூட் பண்ணுறாங்க மட்டும் ஏன் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறீங்க? அதை வந்து எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம என்ன இது பண்ணாலே அது வந்து மாற்றங்கள் வந்து மனசுக்கு மத்தியில் டக்குன்னு மாற போகிறது கிடையாது. நம்மளுடைய போராட்டங்கள் நம்ம எவ்வளோ போராடிட்டோம். இதுக்கு மேலே அந்த எல்லாமே இப்போ குறைஞ்சிருச்சு. பெக்கிங்காக இருக்கட்டும், ப்ராஸ்டியூஷனாக இருக்கட்டும், திருநங்கைகள் மத்தியில் இன்னைக்கு எல்லாருமெல்லாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ மாற்றங்கள் நம்ம வந்துட்டோம். ஒரு திருநங்கை வந்து ஒரு நள்ளிரவில் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்ல நிற்கிறாங்கன்னா உயிரை பணியை வச்சு நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறங்காட்டி தான் இன்னைக்கு பெண்கள் தைரியமா வெளியே நடமாட முடியுது. இல்லைன்னா பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு சில பசங்க, எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, ஒரு சில பசங்கள் சின்ன குழந்தைங்க கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, பெரியவங்க வயசான பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சட்டங்கள் கடுமையாக்குறது அப்புறப்பட்ட விஷயம். பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு எல்லாத்துக்கும் கூட சரிசமமா பழகணும்னு சொல்லி கொடுக்கணும். வேறுபாடு பார்க்க கூடாது இல்லையா? நிறைய திருநங்கைகள் இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்துக்குள்ள முக்கியமான ஒரு விஷயம் வீடு. இந்த வீடு கொஞ்சம் கொடுக்காம இருக்கீங்கல்ல, தயவு செஞ்சு சொல்றேன், நான் உங்ககிட்ட கையெடுத்து நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு திருநங்கைகள் யாராவது வீடு கேட்டு வந்தால் இல்லைன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அது வந்து நான் ஏன் கேட்குறேன்னா, ஏன்னா நான் அந்த ஒரு 1.5 மாசம் அலைஞ்சேன், கல்லில் நான் ரோட்டில் நின்று அழுந்தேன். சரி, ஓகே, அதுக்கான ரீசன் நான் சொல்லட்டுமா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து திருநங்கை அப்படின்னா வந்து வீட்டை விட்டு நாங்கள் வெளியேறி வந்துடுறோம். அந்த டைமில் வந்து மக்கள் நம்மளை ஏற்றுக்கல, படிப்பும் கிடையாது, எங்களை வந்து பெக்கிங் அண்ட் ப்ராஸ்டியூட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ரைட், ஓகே, நாங்கள் வேலை செய்ய ரெடியாக இருக்கோம், நீங்கள் வேலை கொடுக்க ரெடியா சொல்லுங்க. வேலை கொடுக்க ரெடி, நாங்கள் வேலை செய்ய ரெடியாக தான் இருக்கோம். எங்களுக்கு வேலை கொடுக்க வேலை கொடுக்கணும்ல, வேலைக்கு போக நாங்கள் ரெடியாக இருக்கோம், வேலை கொடுக்க நீங்கள் ரெடியா கிடையாது. ஸோ அப்புறம் என்ன பண்ண முடியும்? திருநங்கை பெக்கிங் தான் பண்ண முடியும், ப்ராஸ்டியூட் தான் பண்ண முடியும். அதுலேயும் தப்புன்னு சொன்னால் வேற என்ன பண்ண முடியும்? நாங்கள் வேற என்ன சாகாத முடியும்? இந்த உலகத்தில் டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வர முடியாதுல்ல, மாற்றுவோம். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் போராட்டங்கள் தொடர்ந்து போகட்டும், இதுவும் கடந்து போகும். ஸோ அதனால வீடு மட்டும் யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. வீடை வந்து நம்ம சொசைட்டிக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் இதுதான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எங்களை வந்து வாழ விடுங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, எங்களை வாழ விடுங்க. எங்களுக்கு உதாசனப்படுத்தாதீங்க, எங்கள் ஏளனமாக பார்க்காதீங்க. எங்களுக்கான வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள்
தட்டி விடுறாங்க. சாரி, அது எங்களுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டமா கொடுக்கலனாலே இருக்கு. பரவாயில்ல, அதை தட்டாதீங்க. இன்னைக்கு ஒரு நான் இன்னைக்குமே ஒரு கடையில போய் வேலைக்கு எங்களுக்கு வச்சுட்டா கூட ஐயோ ஏன் அவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓனர்கிட்ட சொல்றது. நம்ம வீடு பக்கத்தில் இருக்க அதே இந்த கல்ல வேலைக்கு ஆட்கள் தேவை. எங்க நாங்கள் வேலைக்கு வரணும். நீங்களாக்கா வேலைக்கு வரணுமா, சரி பார்க்குறேங்க அப்படின்ட்டு போயிட்டான். ஆனால் அதே கடையில் ஒரு 4 நாளைக்கு முன்னால் செல்வியம்மா போய் கலெக்டர் போனலாம். அப்போ அவன் சொன்னானே, ஏக்கா நீங்கள் ஏதாவது வேலைக்கு ஏதாவது போகலாம்லக்கா அப்படின்னு சொல்லி செல்வியம்மாவை கேட்டானா. ஆனால் அதே கடையில் போய் நான் வேலை கேட்கும்போது, ஏங்கக்கா நீங்கள் இல்லைக்கா வேலையெல்லாம் இங்கே வந்து செட் ஆகாதுக்கா, இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டான். உங்களோட பிரச்சனைகளை வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாலியான ஒரு டாக்காக நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு வழி இந்த சொசைட்டி உங்களை வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு பார்த்துருக்காங்க, எதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் ஒரு கேள்வியாக முன் வச்சு உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு பதிலாக அதை நான் வாங்குறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு கருத்தியெல்லாம் நம்ம வந்து வெளியில் வந்துட்டு கொண்டு போகிறத விட வந்து நீங்கள் 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணி வந்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணதை வந்து நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வீடெல்லாம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆமாம், ஒரு படித்து நல்ல நிலைமையில நான் வந்திருக்கேன், நான் வந்து பெக்கிங் போகிறதில்ல, நான் வந்து ப்ராஸ்டியூஷன் போகிறதில்ல, நான் எந்த தவறுகளுமே நான் பண்ணுறதில்ல, ஆனால் இந்த சொசைட்டி என்னை இப்படி ஒரு பார்வையில் பார்க்குது, ஆனால் எங்களை நீங்கள் நம்புங்க, எங்களையும் மனுஷங்களாக பாருங்கள், எவ்வளவோ வந்துட்டு கொலை நடக்குது, பெண்கள் வந்துட்டு நிறையா பாதிக்கப்படுறாங்க, அபியூசஸ் நிறையா நடந்துகிட்ருக்கு, இதுக்கெல்லாம் மத்தியில் நாங்கள் தனித்து நிற்கிறப்ப எங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் மதித்து உணர்வுகளையும் வந்துட்டு நீங்கள் மதித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன் வச்ச விஷயத்தை வந்துட்டு இந்த ஃபைன் டைம் மீடியாவோட இந்த நிகழ்ச்சி மூலிமா லட்சக்கணக்கான பேர் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்களில் இருக்கிறவங்க நிறையா பேர் இது மாதிரி ஒரு உங்களுக்கு கொடுக்காம போனவங்க கூட அதை நினச்சி ஃபீல் பண்ணலாம், இல்லை இது மாதிரி வந்துட்டு நடந்துக்கக்கூடியவங்களும் தங்களோட கேரக்டரில் வந்து மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிச்சயமாக அவங்களுடைய நேரங்களை வந்துட்டு ஒதுக்கி வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு பங்கெடுத்து நிறைய விஷயங்களை வந்துட்டு மக்களிடையும் சரி எங்களிடையும் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி.